தமிழக வெற்றி கழகத்துடன் ரகசிய பேச்சுவார்த்தையை திமுக கூட்டணி கட்சிகள் தொடங்கின. தமிழக வெற்றி கழகத்துடன் ரகசிய பேச்சுவார்த்தையை திமுக கூட்டணி கட்சிகள் தொடங்கின என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தொங்கு சட்டசபை ஏற்படலாம் என கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெறலாம் என கூறப்படுகிறது. திமுக கூட்டணி கட்சிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்த நினைக்கின்றன. நடிகர் விஜய் அவரோடு கூட்டணி வைத்து அமைச்சர் பதவி பெற துடிக்கின்றன. இந்த முயற்சியில் திமுகவின் கூட்டணி கட்சிகள் இறங்கியுள்ளன. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி கணிசமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றால் தாவேகாவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டுள்ளது. அதே போன்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவும் நடிகர் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவனும் திமுக கூட்டணியில் இருக்க விரும்பவில்லை. தமிழக வெற்றி கழகத்துடன் அவர் இணைந்து ஆட்சி அமைக்கவே விரும்புகிறார். அவரை போன்றே மதிமுகவும் தனது ஆசையை நேற்றைய தினம் வெளியிட்டது. தமிழக வெற்றி கழகம் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. விஜய் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் என வைகோ புகழாரம் சூட்டியுள்ளார். ஆக மதிமுகவும் தாவேக ஆதரவு நிலையை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே போன்று இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுகவுக்கு எதிராக நேற்றைய தினம் பேசியுள்ளன. திமுக தங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க மறுத்துவிட்டதாக குற்றம் சாட்டின. அந்த இரண்டு கட்சிகளும் தமிழக வெற்றி கழகம் பக்கம் தங்களது பார்வையை திருப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கு பிறகு தொங்கு சட்டசபை அமைந்தால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை அமைக்க இந்த திமுக கூட்டணி கட்சிகள் முடிவு செய்துள்ளன. காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவை முடிவு செய்துள்ளன. இது திமுக கூட்டணி தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது, அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.